வணக்கம். நம்ம இன்னைக்கு வீக்லி அனலிசிஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. மார்க்கெட்டை இதை வந்து ஒரு பொசிஷனலாவோ அல்லது மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போகலாம் அப்படிங்கிறத பத்தின வீக்லி அனலிசிஸ் பார்த்துடலாங்க தெளிவா. நான் இப்போ எடுத்திருக்கிறது நிஃப்டி சார்ட்டோடைய 75 மினிட்ஸ் உடைய டைம் சார்ட்டுங்க. இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ படி பார்த்தீங்கன்னா வீக்லியில கீ வேல்யூங்கிறது 24,562 செயல்படுங்க. ஸோ அந்த இடம் வரும் பொழுது மார்க்கெட்டு டிசைட் பண்ணலாம். சரிங்களா? அந்த இடம் வரும்போது மேற்கொண்டு அப் ட்ரெண்ட் போகலாமா அல்லது டவுன் ட்ரெண்ட் வரலாமா அப்படிங்கிறது டிசைடிங் ஃபேக்டர் தான் வந்து கீ வேல்யூஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இந்த வீக்குக்கு உண்டான ஹை வந்து 24,702ங்க. அதே அதனுடைய இந்த வீக்கான லோ வந்து 24,348ங்க. ஸோ இந்த வேல்யூவை நீங்க மெயினா வச்சுக்கோங்க. இது பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்குதோ அடுத்தடுத்த டார்கெட் வந்து நீங்க 24,838 வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணி மேல போகும் பொழுது இந்த ஸ்விங் ஹை 24,958ங்க. ஆக்சுவலா 888 போறதுக்கு அங்கிருந்தே திரும்பலாம். அதர்வைஸ் நம்ம போனா 958 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. அப்சைடு பாசிபிள். சரிங்களா? இந்த இடம் வரும் பொழுதெல்லாம் நீங்க ஹெட்ஜ் பண்ணி நீங்க வந்து டபுள் சைடு என்ட்ரி எடுக்கலாம். செல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம். சரிங்களா? அந்த இடம் வரும்போது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதுவே கீழே இறங்கி வரும் பொழுது கீழே இறங்குனா மார்க்கெட்டு இந்த கீ வேல்யூல வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,482ங்க. இந்த இடம் வரும் பொழுது உங்களுடைய டிசிஷன் எடுக்கலாம். அதே போல அங்க இது கட் ஆச்சு அப்படின்னா லோ வந்து கட் ஆகும். ஆக்சுவலா இங்கிருந்து மார்க்கெட்டு கீழே விழணும் அப்படின்னா இது டைரக்டா ஃப்ரீ ஃபால கேப் டவுனாவோ வருது அப்படின்னா டைரக்டா 24,212 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தாண்டி வருது அப்படின்னா இந்த லோ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த லாஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கக்கூடிய லோ தான் 24,348ங்க. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டை கீழே வர்றதுக்கான எதிர்பார்ப்புகளா இருக்கலாம். அதே மாதிரி அதையும் தாண்டி கீழே இறங்கலாம் அப்படின்னா 24,212 வரைக்கும் இந்த வீக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. இதை நம்ம வந்து லாங் டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கிறோம். ஸோ வந்து இந்த வீக்குக்கு உண்டான மொமெண்டம் அப்படிங்கிறது 24,958ல இருந்து 24,212 வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. இதுவே வந்து இதனுடைய இம்பார்ட்டன்டான கீ வேல்யூங்கிறது 24,562 செயல்படுங்க. சரிங்களா? ஸோ அந்த இடம் வரும் பொழுது உங்களுடைய முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதே வந்து நம்ம லாங் டைம் ஃப்ரேம்ல டே கேண்டில் வச்சு பார்த்துருவோம். மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து டே கேண்டிலா வச்சிருக்கேன். இப்பொழுதைக்கு மார்க்கெட்டு கரெக்ஷனாக தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்தர் மொமெண்டம் அப்படிங்கிறது போத் இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனால் மார்க்கெட் அப்சைடு எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 24,243 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நான் இது வீக்லி இது வந்து டே கேண்டிலா இருக்கும்பொழுது இதுல பாத்துருவோங்க. இதுல வந்து நான் ஆல்ரெடி மந்த்லியில லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். 25,112 டு 24,002 வரைக்கும் இந்த மந்த் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கு. இந்த ரெட் கலர் லைனுக்கு பேர் உங்களுக்கு தெரியும். இது வந்து செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ. ஸோ இந்த இடத்த எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு தான் மார்க்கெட்டு இருக்க இந்த மாதம் வாய்ப்பு உள்ளதுங்க. சரிங்களா? இந்த லோவை இது வரைக்கும் கட் பண்ணி கீழே போனவங்க எக்ஸாக்டா மேலே வந்துட்டாங்க. ஸோ அதனால சொல்ல வரேன். இந்த 24,736 பிரேக் அவுட் கொடுத்தா 24 ஆக்சுவலா 938ங்கிறது 992ங்கிறது இந்த மந்தோடைய கீ வேல்யூ செயல்படும். பார்ப்போம் இந்த வீக்கே அச்சீவ் பண்றாங்களா அப்படின்னு. மார்க்கெட் ஆக்சுவலா வந்து ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுது. இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நியூஸ் பேஸ்டு கூட இந்த வீக் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆக்சுவலா மண்டே ஒரு மீட் இருக்கு இல்லைங்களா? அந்த மீட்டை பொறுத்துன்னு மார்க்கெட் வந்து அப் சைடா டவுன் சைடான்னு டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க.
சரியா தெரியல. மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கன்சாலிடேஷன் ஜோன்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்தர் அப்சைடா அப்படின்னா இதை வந்து 736 பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஃபர்தர் அப்சைடு ரேலி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நான் சொல்லியிருக்கிறேன் 24,554க்கு கீழே பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தர் ஃபால் எதிர்பார்க்கலாம். அந்த ஃபால் வந்து இந்த மாதம் 24,002 அதாவது 910 வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேங்க. இது என்னுடைய வியூ மட்டும்தான். உங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது நீங்க மார்க்கெட்டை இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்னு பார்க்கும்போது நமக்கு டே கேண்டில் பத்தி நம்ம எதையும் நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம ஆப்ஷன் பையரா இருக்கிறப்ப ஒரு பொசிஷனலான ட்ரேடை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பொசிஷனல் வீக்லி வியூ மட்டும்தான். சரிங்களா? இதை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். வணக்கம்ங்க.